கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தையும் என் குரலையும் நேசிக்கும் வாசகர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். தாரையடி நீ எனக்கு. அத்தியாயம் 11. பாடலின் அர்த்தம் புரிய அவன் மனம் துடிக்க கண்ணீர் பெருகியது. மார்ச் 8, 2014. என்னுடைய நாட்குறிப்பில் அது ஒரு நாள், அவ்வளவுதான். ஆனால் மதிக்கும் ஈஸ்வருக்கும் அப்படியல்ல. சஞ்சய் அவன் எங்கிருக்கிறான்? 239 உயிர்களை ஒரே நேரத்தில் பலி கொண்டு விட்ட அந்த சம்பவம் இங்கு பலருக்கும் செய்திதான். ஏன், எனக்கும் கூட. அதை மறந்தும் விட்டு அடுத்த செய்தியை நோக்கி நகர்ந்து விட்டோம் தான். ஆனால் 239 குடும்பம் காத்திருக்கிறது. தன் அன்பு மகனோ மகளோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ, ஆசை கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ தோழியோ தோழனோ, இப்படி இன்னும் சில சொந்தங்களை என்று யாரேனும் ஒருவரை அந்த குடும்பங்கள் எழுந்துதானே இருக்கும். சஞ்சய் வருவான் என்று மதி காத்திருப்பது போல இன்னும் எத்தனை உயிர்கள் நம்பிக்கையை மட்டுமே சுவாசித்து காத்திருக்குமோ யார் அறிவார்? இதுதான் விதியோ? அன்புக்கு உரியவர்களை இழந்தவர்கள் அவர்கள் வருவார்கள், என்றாவது ஒரு நாள் வந்துவிடுவார்கள் என்று நம்புவதுதான் பிழையோ? காலம் கடந்து போன பின்னும் நம்பிக்கை, அதை கொண்டு 3 வருடம் காத்திருக்கும் மதியேன் தவறுதான் இதில் என்ன? எத்தனை காதல் அவன் மீது! ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னை அவளோடு இணைத்த இந்த விதி இன்னும் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது? அவனின் நினைவு அடுக்குகள் பின்னோக்கி செல்ல மதியை கண்ட நாளிலிருந்து அவளின் அத்தனை நடவடிக்கையையும் ஆய்வு செய்ய எதை கூச்சம், வெட்கம், தயக்கம், அவனுக்கான காதல் என்று அவனே நினைத்து கொண்டானோ அவையெல்லாம் அவளின் ஒதுக்கம் என்று புரிய மனம் இன்னும் தவித்து போனது. அவன் காதல் கொண்ட மனமும் பாவம்தானே. எதை சொல்லிதான் சமாதானம் செய்வான்? கண் கலங்கி அசதியில் உறங்கி போயிருக்க அதிகாலையில் சென்னை வந்து சேர்ந்திருந்தான். ஜீவாவின் இல்லம் வந்து எதுவும் கேட்க வேண்டாம் என்று கூறியவன் அமெரிக்கா செல்ல டிக்கெட் புக் செய்துவிட்டு படுத்து தூங்கியிருந்தான். 2 நாளும் அறையில் அடைந்து கிடந்தான். அன்று மாலை ஜீவா வந்து மதிக்கு காய்ச்சல் என்றும் ஜார்ஜும் அவரின் தங்கையும் தான் பார்த்து கொண்டனர் என்றும் கூறினான். ரகுவின் ஃப்ளைட் காலையில், விடிந்ததும் கிளம்பியிருந்தான். மதியை பார்க்க இருவரையும் ஒரு முறை அங்கு வருமாறு கூறிவிட்டு சஞ்சயின் அப்பாவை அடிக்கடி சென்று பார்த்து வருமாறு நண்பனுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்தான். ஜீவா சம்மதம் சொல்ல, எல்லாம் சரியாகும், நான் மதியை பார்த்துக்கிறேன். அவ மனசு சஞ்சயை மறந்து வர்ற வரைக்கும் காத்திருப்பேன். இனி அவளை இப்படி விட்டு வரமாட்டேன் ஸ்வேதா, என்னை நம்பலாம். ரகு கூறவும், ரொம்ப நன்றி அண்ணா, அவ அம்மா அப்பாக்கு இதை சொல்ல வேண்டாம் அண்ணா. ஸ்வேதா நன்றி கூறியிருந்தாள். ஸ்வேதா, மறந்து கூட நீ இதை அவங்களுக்கு சொல்லிடாத. நான் என் பொண்டாட்டியை விட்டுத்தர தயாரா இல்லை. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உனக்காக மதி கண்டிப்பா மாறணும் ரகு. ஜீவா சொல்ல, அது சரி, 2 பேரும் லவ் சொல்லிட்டீங்கன்னு தெரியுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. ஸ்வேதா, இவன் நல்லவன் இல்லம்மா, உனக்காக மாறி இருக்கான், பார்த்துக்கோ. ரகு சிரிக்காது சொல்ல, டேய், நானே உருண்டு புரண்டு கஷ்டப்பட்டு இப்போதான் லவ் சொல்லியிருக்கேன். நீ நடுவில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜீவா பதற, நீ எனக்கு செஞ்சதை நான் உனக்கு செய்ய வேண்டாமா மச்சே? டேய், என் தப்பால தான் எனக்கு காதலே வந்திருக்கு. அதுவும் நான் அறியாம செய்த தப்பு தான். நீ அதுக்காக என் வாழ்க்கையில் கும்மி அடிக்க பிளான் போடுற. இது அநியாயம். ஸ்வேதா, நீயாவது நம்பு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை உனக்கு தான் கஷ்டம். ரகு ஸ்வேதாவிடம் சொல்ல, சரி அண்ணா, புரியுது. ஸ்வேதா சிரிப்புடன் பதில் சொல்ல, ஏய் லூசு, அவன் சும்மா சொல்கிறான், இப்பெல்லாம் கல்யாணம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஜீவா ஸ்வேதாவிடம் சமாதானம் பேச, நான் சொன்னேன் தானே, இதுதான், உஷாரா இரு ஸ்வேதா. ரகு மீண்டும் நண்பனை வாரிவிட ஸ்வேதா அவனை முறைக்க ரகு விடை பெற்று கிளம்பினான். ஜீவாதான் அவன் முதுகில் அடித்து வழி அனுப்பினான். பயணமெல்லாம் மதியின் முகம், சஞ்சயின் எண்ணமும் தான். இந்த நொடி இந்த ஃப்ளைட் மறைந்தால் என்ன ஆகும்? நினைக்கவே பயமாக இருந்தது. சஞ்சய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இனி யாரையும் பார்க்க முடியாது என்று அறிந்த அந்த கணம் ரகுவின் உடல் புல்லரித்து போனது. தேவையில்லா நினைவை தூரம் தள்ளி அவனின் இல்லம் வந்து சேர்ந்தான். வீட்டின் அழைப்பு மணி கொடுத்ததும்
மதியின் கொலுசொலி கேட்டது. கதவை திறந்து அவனை பார்த்ததும் கட்டிக்கொண்டாள். அவன் சட்டை அவள் கண்ணீரில் நனைய அவளின் உடல் சூடு சொன்னது அவளுக்கு இன்னும் இருக்கும் காய்ச்சலை. அப்படியே நின்றிருந்தான். சிறு பிள்ளை போல் ஏங்கி ஏங்கி நெஞ்சில் சாய்ந்து அழும் அவளை விலக்கிவிடவும் அவனுக்கு மனமில்லை. ஆற தழுவி ஆறுதல் சொல்லவும் மனமில்லை. நான் அவளுக்கு யார் என்ற கேள்வி மட்டும் அவனிடம் இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் அறியாது அவளை மனதால் கூட நெருங்க அவன் விரும்பவில்லை. அழுது ஓய்ந்து அவள் விலகி நின்று கண்களில் கெஞ்ச எந்த சலனமும் இன்றி அவன் அறைக்கு சென்றவன் குளித்து கிளம்பி மீண்டும் வெளியில் சென்று விட்டான். ஜார்ஜ் இல்லம் வந்து அனைத்தும் சொன்னான். ஜார்ஜ் முகத்தில் புன்னகை. என்னை பார்த்தா சிரிப்பு வருதா உனக்கு? ரகு ஜார்ஜிடம் கடுப்பாக கேட்க, நான் நினச்ச அளவுக்கு உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது சஞ்சய் அவன் மதிக்கு கடந்த காலம், நீ தான் நிகழ்காலம், நீ தான் நிஜம். உன்னால் அவளோட சேர்ந்து வாழ முடியும். ஜார்ஜ் சொல்ல, அதுக்கு அவ விருப்பம் இருக்கணும். ரகு சலிப்பாக கூற, இல்லாம தான் உன்னோட டெக்ஸாஸ் வந்தாளா? ரகு, மதிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ இல்லைனதும் காய்ச்சல் வந்துருச்சு. எங்கே போனாருன்னு கேட்டு தினம் 3 முறை கால் பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கினான். அவளே தான் அவளை திருமதி ரகுராம்னு அறிமுகம் செய்யும்போது பயந்து ஒதுங்கி போய் நிற்கிறா. அவளே தான் டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது உன் பெயரை சேர்த்து ஸ்ரீமதி ரகுராம்னு எழுதுறா. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது குழப்பம், தெளியவை. நான் யாரு ஜார்ஜ் அவளுக்கு? அப்போ என்னை ஏன் தேடுறா? பக்கத்தில் போனால் விலகி போய் கொல்றா. இன்னைக்கு அவள் என்னை கட்டி அழுதா. என்னால் ஆறுதல் சொல்ல முடியல. அவள் மேலே எனக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. ஆனால் நான் உரிமையை எடுக்கக்கூடாது. என்ன செய்யன்னு தெரியல. ரகு குழப்பமாக கேட்க, அவளே உரிமையை கொடுக்குற வர அமைதியாக இரு. இப்போ அவசரப்பட்டு எது செய்தாலும் உனக்கு தான் நிம்மதி போகும். நிம்மதி? அது போய் 1 வாரமாச்சு. இனி எங்கே போக? ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டுவோமா? சைக்கியாட்ரிஸ்ட் மனநோய் மருத்துவர். அவ வரணுமே ஜார்ஜ். உனக்கு கல்யாணமாகி எங்களுக்கு விருந்து தரல, ஏற்பாடு பண்ணு. மதிய வர சொல்லு. நான் டாக்டர் கிட்ட பேசி கூப்பிட்டு வரேன். பார்ட்டியில் பேச விட்டா போதும். ரகு முறைக்க ஜார்ஜ் சிரித்தார். பண்ண கல்யாணம் நாசமாக போயிடுச்சு. இதுக்கு ஒரு பார்ட்டி தான் கேடு இல்லை? எப்படி உன்னால் வாய் கூசாமல் பார்ட்டி கேட்க முடியுது? நொந்து போயிருக்கேன். என்னை சீண்டி பார்க்காத சொல்லிட்டேன். ரகு, நாசமாலாம் இன்னும் போகலை. போகும்போது பார்ப்போம். இப்போ இதுதான் வழி. இல்லை வேற ஐடியா சொல்லு. மதிய நேரடியெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியாது. அப்புறம் தான் மனநோயாளின் மனசில் பதிஞ்சு வேற எதுவும் ஆக போகுது. சரி, ஏற்பாடு பண்ணுறேன். டாக்டர்கிட்ட எல்லாமே சொல்லிடுங்க ஜார்ஜ். மதி நிலமை, ஏன் நிலமை, சஞ்சய், எங்கள் ஃபேமிலி, அவ ஃபேமிலி, இப்படி எல்லாமே சொல்லிடுங்க. அவ கூட பேசிட்டு அப்புறம் சொல்லட்டும். எல்லாம் சரியாகும். மதியை நீ எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு புரியுது ரகு. என் மனைவி என்னை விட்டு போனாதான். நாங்கள் கல்யாணம் அப்போ 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம். அப்புறம் வேலை வேலைன்னு ஓடி எதையும் அவளுக்கு நான் தரல. என்னை விட்டு போயிட்டா. அவள் என்னை பற்றி கவலையே படலை. மொத்தமாக விட்டு போயிட்டா. ஆனால் மதி இன்னும் உன்னோட தான் இருக்கா. அவளுக்கு சஞ்சய் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ ரகுவும் முக்கியம். உனக்காக அவள் சிந்தின கண்ணீரில் காதல் இருக்கான்னு தெரியல, ஆனால் அன்பு இருக்கு. அந்த அன்பு உங்களை சேர்த்து வைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஜார்ஜ் நம்பிக்கையாக கூறியிருந்தார். தாரை 12. ரகு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான். ஜார்ஜ் மனநல ஆலோசகரை அணுகி விவரம் சொல்லி பார்ட்டிக்கு அழைத்திருந்தார். ரகுவுக்கு இப்போது சவால் எல்லாம் அவளை பார்ட்டிக்கு உடன் வர அழைக்க வேண்டும். அதுவும் அவனுக்கு ஜோடியாக எந்த சலனமும் இன்றி விருந்தை முடிக்க வேண்டும். இருவரின் இடையில் இருக்கும் விரிசல் கொஞ்சம் தெரிந்தாலும் அது அங்கே செய்தியாகி போய்விடும். அன்று இல்லம் வர இருவரும் காரில் ஏற, மதே, நம்ம கல்யாணத்துக்கு யாருக்கும் நான் பார்ட்டி தரல இன்னும். இந்த சண்டே அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ அன்னைக்கு ஒரு நாள் என்னோட இருக்கணும். அதுவும் என்னோட பொண்டாட்டியா. மதி விழிக்க, அட நடிக்க சொன்னேன். எல்லாருக்கும் நம்ம பிரச்சனை தெரிய வேண்டாம். தயவு செய்து என் பெயரை காப்பாற்றவாவது நடிமதி. ரகு கேட்கவும், சரி ரகு, எதுக்கு நடிக்கணும்? நான் உங்க பொண்டாட்டி தான். மதி பதில் தர, தேங்க்ஸ் மதி. எதுவும் ஷாப்பிங் பண்ணணுமா? நகை, ட்ரெஸ் இப்படி?
ரகு, எனக்கு அனார்கலி கவுன் வேணும். அதுக்கு நகையும் எங்க கிடைக்கும்? வாங்கி தாங்க. ரகு முகத்தில் சட்டென ஒரு வெளிச்சம். வாங்கி தரேம்மா. இப்பவே போவோமா? ரகு டல்லாஸில் உள்ள இந்திய கடைக்கு அழைத்துச் சென்றான். மதியின் முகத்தில் அத்தனை ஆர்வம். நகை துணி என்றால் பெண்களுக்கு வரும் மகிழ்வை சொல்லவும் வேண்டுமா? பிடிச்சதை எடு, விலை எல்லாம் பார்க்க வேண்டாம். மதி உடை பார்த்து தேர்வு செய்யும் முன்னே ரகு ஆர்வமாக அவளுக்கு ஆடை தேர்வு செய்து கொண்டிருந்தான். அவன் எடுத்து வந்த நீல நிறமும் தங்க நிறமும் கலந்த எம்ப்ராய்டரி வேலை செய்திருந்த அனார்கலி மதிக்கும் பிடித்திருந்தது. அவளும் குங்கும நிறத்தில் ஒன்றை அதன் பின் எடுத்தாள். ஆனால் அதற்குள்ளே ரகு அவளுக்கு பிங்க் நிறத்தில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். அதுவும் அவளுக்கு பிடித்திருந்தது. எதை எடுக்க என்று இப்போது இருவருக்கும் குழப்பம். பிங்க் எடுத்துப்போம். மூணும் எடுத்துப்போம். நீலம் உனக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு. குங்கும கலர் உனக்கு பிடிச்சிருக்கு. பிங்க் எனக்கு பிடிச்சிருக்கு. எதை எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ மூணும் எடுப்போம். நீ போய் மூணுக்கும் நகை பாரு. நான் இதை வாங்கிட்டு வரேன். மதி அவளுக்கு நகை எடுத்திருக்க ரகு துணியுடன் வந்தான். உங்களுக்கும் எடுப்போம். உங்களுக்கு பார்ட்டி வேர் வேண்டாமா? அதெல்லாம் நிறைய இருக்கு வீட்டில். வாரம் ஒரு பார்ட்டி போவோம். நீ எதை போட போறேன்னு சொல்லு. நான் அதுக்கு செட் ஆகுறது போல ட்ரெஸ் பண்ணிப்பேன். பிங்க் தான். உங்களுக்கு அதுதானே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதுதான் போட போகிறேன். உன் இஷ்டம் போல போடு. ஏன் விருப்பம் இங்கே முக்கியம் இல்லை. எனக்கு முதல்ல ட்ரெஸ் எடுத்து தந்திருக்கீங்க. எனக்கு அது பிடிச்சும் இருக்கு. அது போக எனக்கு இவ்வளோ ஆசையாக இதுவரை யாரும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணதில்லை. சின்ன வயசில் அம்மா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்து என் விருப்பம் போல் எடுக்க ஆரம்பிச்சப்புறம் எல்லாமே என் விருப்பம்தான். என் அம்மாக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி எடுத்தும் தந்திருக்கீங்க. ரகு ஒரு நிமிடம் வாயடைத்து போயிருந்தான். மூச்சு விடாது அவள் பேசுவது இதுவே முதல் முறை. அதுவும் இவ்வளவு பேசும் மதி அவனுக்கு புதிது. சரி மதி, உனக்கு எது விருப்பமோ அதையே செய்வோம். ஒரு கேள்வி, சஞ்சய் இதுவரை எடுத்து தந்தது இல்லையா? சஞ்சய், அவருக்கு பொண்ணுங்க துணி பற்றி எதுவும் தெரியாது. எப்போ போனாலும் நீ பாருன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துருப்பார். என் மேலே உங்களுக்கு கோபம் இருந்தும் நீங்கள் எனக்காக எவ்வளோ செய்கிறீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா ரகு. ரகு காரை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு பைகளை அள்ளிக்கொண்டு வீட்டின் உள்ளே சென்று விட்டான். தப்பா எதுவும் சொல்லியிருந்தா சாரி. என்னால் உங்களுக்கு தொல்லைதான்னு தெரியும். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. உங்கள் முகம் பார்த்ததும் நம்பிக்கை. நீங்கள் என் நிலை புரிஞ்சு நடப்பீங்கன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வற்புறுத்தி இருந்தாங்க. இதை மறுத்தா இல்லை சஞ்சய் பற்றி சொன்னா கண்டிப்பாக என்ன வேற ஒருத்தனுக்கு இந்த காரணத்தை சொல்லியே கல்யாணம் நடந்திருக்கும். விருப்பம் இல்லாத ஒரு உறவில் நான் சிக்கி செத்து இருப்பேன். என் சஞ்சய் வருவான்னு இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ரகு. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உதவி இருப்பேன் தானே. நீ என்னை பார்த்ததும் நம்பியிருக்க. எனக்கு உன்னை பார்த்த நாள்ல இருந்தே காதல். சரி, அப்படி என்ன என் முகத்தில்? ஒருவேளை என் முகத்தில் எழுதி இருந்துச்சா இவன் இழிச்சா வாயான்னு சொல்லி? இல்லை, அமெரிக்காவில் இருந்தவர். என்னை விட நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னை விட்டு பிரியறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினச்சேன். அடிங்க. ஓ, நான் என்ன பொம்பளை பொறுக்கியா உனக்கு? அடியே, நானும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான். அமெரிக்காவில் இருந்தால் பொண்டாட்டியை விட்டு தருவான்னு யார் சொன்னது? நல்ல ஆம்பளை எவனும் விட்டு தர மாட்டான். உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலுமா? மதி, எனக்கு நீ தான் என் முதல் காதல். எனக்கு காதலை பிச்சையா உன்கிட்ட கெஞ்சி கேட்கணுமா? இல்லை வற்புறுத்தி வர காதல் நிலைக்குமா? நீ எனக்கு காதலை தர எல்லாம் வேண்டாம். அதுவா வரும். அது வர என் கூட இரு. நான் உனக்காக காத்திருப்பேன். என் மனசு மாறும்னு எனக்கு தோணலை ரகு. எனக்காக காத்திருக்காதீங்க. எப்படி? சஞ்சய் உயிரோட இருக்கானா இல்லையா, வருவானா மாட்டானான்னு தெரியல. அவனுக்கு நீ ஆயுசு முழுக்க நம்பிக்கையோட காத்திருப்ப. அது சரி, அதுக்கு பேர் காதல். நான் என் காதலி கண் முன்னாடி இருந்தோம், மனம் மாறும்னு நம்பிக்கை இருந்தோம், உனக்காக காத்திருக்க கூடாது. நீ செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பு இல்லையா? உனக்கு எப்படி உன் காதல் பெருசோ அப்படித்தான் எனக்கும். உன் பொருளெல்லாம் எடுத்துட்டு பக்கத்து ரூம் போ. இனி உனக்கும் எனக்கும் நடுவில் இந்த கல் சுவர் தான் வேலி. நீயா அதை தாண்டி வர உன்னை நான் வற்புறுத்தி அழைக்க மாட்டேன். இந்த சுவர் உடையிறதும் இல்லை நீ என்னை விட்டு விலகிறதும் உன் விருப்பம். நீயா இருக்கலாம். என் வீட்டில் சமாளிக்க எனக்கு தெரியும். உன் வீட்டை நீ தான் பார்த்துக்கணும்.
மதி அழுதுவிட ரகு அவன் அறைக்குள் சென்று விட்டான். மதி அழுது முடித்துவிட்டு அவள் அறை சென்று அவன் சுட்டிக்காட்டிய அறையில் அவள் பொருட்களை மாற்றிக்கொண்டாள். வார இறுதி வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. அவனுடன் சென்றாலும் முன்னிருக்கை தவிர்த்து பின்னே கண்மூடி அமர்ந்து கொண்டாள். எதிர்பார்த்தது போல ஞாயிறும் வந்தது. மாலை வரை அறையில் அடைந்திருந்தவள் ரகு கிளம்பி வெளியில் வரவும் அவன் தேர்வு செய்திருந்த பிங்க் நிற உடையில் வெளியில் வந்தாள். ரகு மனதிலிருந்த கோபமெல்லாம் விடைபெற அவளை பார்த்து புன்னகை சிந்தினான். அவளும் சிரித்தாள். இருவரும் பார்ட்டி நடக்கும் இடம் வர ஜார்ஜ் அனைவரையும் வரவேற்க காத்திருந்தார். பார்ட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரும் வந்து சேர ரகுவையும் மதியையும் சுற்றித்தான் கூட்டம். அவர்களின் கல்யாண ஆல்பம் ஒளிபரப்பானது. அதை பார்த்து அனைவரும் ரசிக்க மதியிடமும் ரகுவிடமும் சில சடங்கு முறைகள் பற்றி கேள்வி கேட்டு இவர்கள் பதில் சொல்லி என்று நேரம் அருமையாக போக இரவு உணவு ஆட்டம் என்று பார்ட்டி களை கட்டியிருக்க மதி அதில் விருப்பம் இல்லை என்று தனியே போய் அமர அவள் அருகில் வந்து பேச ஆரம்பித்தாள் சாரா. சாரா அவளை பற்றி கூறிவிட்டு மதியை பார்க்க இங்கு கிடைத்த முதல் நட்பு, அதுவும் தமிழில் பேசுகிறாள் என்றதும் இன்னமும் ஆர்வமோடு பேசினாள் மதி. அவள் பற்றிய விவரம் சொல்லிவிட்டு ரகுவை தன் கணவன் என்று அறிமுகம் செய்தாள் மதி. சாராவும் அவள் பற்றிய விவரமெல்லாம் கூறிவிட்டு அவளின் கணவனை கூட்டத்தில் தேடி கை காட்டினாள். சாரா கையசைக்க அவர்களை நோக்கி வந்தான் அவன். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.